Good morning student. 8th Social Science Geography Unit 2 Hazards இடர்கள் இந்த லெசன் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஹசார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, அதாவது நம்மளுடைய பொருளுக்கு எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்திச்சினாலும் பொருளுக்காகட்டும் உயிர்களுக்காகட்டும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது வந்து பார்த்தோம்னா ஹசார்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த ஹசார்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்தோம்னா ஹசட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரெஞ்சு வேர்டிலிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து அரேபிக்கில் வந்து பார்த்தோம்னா அல் சஹார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்பானிஷில் வந்து பார்த்தோம்னா ஹசார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட் வந்து பார்த்தோன்னா நேச்சுரலாக வந்து என்னென்ன ஹசார்ட்ஸ் வந்து ஏற்படுது, ஹியூமன் மேடு ஹசார்ட்னா என்ன, சோசியோ நேச்சுரல் ஹசார்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்து தோற்றத்தின் அடிப்படையில் எப்படி ஹசார்ட்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது மேஜர் ஹசார்ட்ஸ் இன் இந்தியாவில் வந்து ஏற்படக்கூடிய முக்கியமான இடர்கள் வந்து பார்த்தோம்னா எர்த்து குவேக், அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஃப்ளூட்ஸுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா சைக்ளோனிக் ஸ்டோம்ஸ், அடுத்தது ட்ராட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தோம்னா லேண்ட் ஸ்லைடு, அடுத்து சுனாமி, ஹசார்ட் வேஸ்ட், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே நாம் பார்த்துக்கிறோம். அடுத்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா பொல்யூஷன் ஆஃப் ஏர் பொல்யூஷன், அதாவது வந்து காற்று மாசுபாடுனால் வந்து பார்த்தோம்னா எந்த மாதிரியான பாதிப்புகளை வந்து ஏற்படுது. ஏர் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் செவரல் கேஸஸ், காற்று வந்து பார்த்தோன்னா பல வாயுக்களினுடைய கலவை, பல்வேறு வகையான வாயுக்கள் சேர்ந்தது தான் வந்து பார்த்தோம்னா காற்று. பொதுவாக வந்து நம்ம ஏர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். த மெயின் கேஸ் ஏர் நைட்ரஜன் 78.9%. இதில் வந்து பார்த்தோம்னா நைட்ரஜன் வந்து 78.09% வந்து பார்த்தோம்னா இருக்குது. இது வந்து தாவரங்களுக்கு வந்து உரங்கள் தயாரிக்கிறதுக்கும் காற்றை வந்து மந்தமாக்கிறதுக்கும் வந்து பார்த்தோம்னா பயன்படக்கூடியது இந்த நைட்ரஜன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஆக்சிஜன் வந்து பார்த்தோம்னா 20.95% வந்து பார்த்தோம்னா இருக்குது. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆக்சிஜன் வந்து நமக்கு சுவாசிக்கிறதுக்கும் கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தோம்னா 0.03% வந்து பார்த்தோம்னா இருக்குது. அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தோம்னா தாவரங்களினுடைய ஒளிச்சேர்க்கைக்கு வந்து பயன்படக்கூடியதாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதர் கேஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆர்கான், நியான், ஹீலியம், கிரிப்டான், ஹைட்ரஜன், ஓசோன், நியான், இந்த மாதிரி மீத்தேன், இந்த மாதிரியான நிறைய வாயுக்கள் வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடியதான் வந்து காற்று அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து வாட்டர், வெப்பர், டஸ்ட்டு, இதெல்லாம் வந்து கலந்தது தான் வந்து பார்த்தோம்னா கலந்த துகள்கள் தான் வந்து நம்ம காற்று அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஏர் பொல்யூஷன் இந்த ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா வெளிப்புற காற்று, சில வாயுக்கள் வந்து பார்த்தோம்னா திடப்பொருட்களினுடைய சேர்க்கையினால் வந்து இதனுடைய இயற்கையாக இருக்கக்கூடிய பண்பு வந்து பார்த்தோம்னா மாறுபடுறது தான். நேச்சுரலாக இருக்கக்கூடிய கேஸ் அது ஏர் வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகக்கூடியது தான் வந்து பார்த்தோம்னா காற்று மாசடைகிறது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்கிறோம். இந்த காற்று மாசடைகிறது வந்து பார்த்தோம்னா ப்ரைமரி அண்டு செகண்டரி பொல்யூஷன் ரெண்டு வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ப்ரைமரி பொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஏர் பொல்யூட் எமிட்டட் இன் டைரக்ட்லி சோர்சஸ், முதன்மை மாசுபடுத்திகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு மூலத்திலிருந்து நேரடியாக வெளியேற்றப்படக்கூடிய மாசுவாகும். நேரடியாக அப்படியே வந்து காற்று மாசடைகிறது. இது செகண்டரி பொல்யூட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது நேரடியாக வந்து பார்த்தோன்னா மாசடைகிறதில்ல, ஏற்கனவே மாசுபடுத்தி இருக்கக்கூடிய காற்று மறுபடியும் அது வந்து பார்த்தோன்னா இரண்டு கெமிக்கல்ஸ் வந்து பார்த்தோம்னா சேர்ந்ததுனால மறுபடியும் வந்து பார்த்தோன்னா அது மாசடையக்கூடியது. ஃபஸ்ட்டு வந்து மாசடைந்த அந்த ஏர் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் ரெண்டாவது டைமும் வந்து பார்த்தோன்னா பொல்யூஷன் ஆகக்கூடியதான் வந்து செகண்டரி பொல்யூட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த ப்ரைமரி பொல்யூட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, துகள்ம பொருட்கள். அடுத்தது வந்து பார்த்தோன்னா முதன்மை இதெல்லாம் அதர் ப்ரைமரி பொல்யூட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ப்ரைமரி பொல்யூட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்தது செகண்டரி பொல்யூட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன, இது வந்து இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோன்னா கிரவுண்டு லெவல் ஓசோன், தரைமட்ட ஓசோன், அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஸ்மாக், பனி புகைகள், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஏர் பொல்யூஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்தது பொல்யூஷன் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தோன்னா எப்படி பொல்யூஷன் ஆகுது. வாட்டர் பொல்யூஷன் மே பி டிஃபைன்டு ஆஸ் ஆல்டர்னேஷன் இன் த பிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நீரினுடைய இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வந்து பார்த்தோம்னா நீர் மாசடைகிறது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்கிறோம். இந்த நீர் மாசடைகிறதுனால வந்து பார்த்தோம்னா ஹியூமன் அண்டு
ஹியூமன் லைஃபுக்கு வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படுத்துது. அதுவும் வந்து பார்த்தோம்னா இன் இந்தியா வாட்டர் பொல்யூஷன் ஹேஸ் பீன் டேக்கிங் பிளேஸ் இன் த லார்ஜ் ஸ்கேல் அண்ட் சின்ஸ் இன் லாங் பீரியட். இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீர் மாசடைகிறது அப்படிங்கிறது நீண்ட காலமாகவே அதிகமாக வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக வந்து இருக்குது. இதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா சர்ஃபேஸ் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர், புவியினுடைய மேற்பரப்பு நீராகட்டும் அடிமட்ட நீராகட்டும் இரண்டுமே வந்து அதிகமான பாதிப்புகளை வந்து பொல்யூஷன் வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த நீர் மாசடைகிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து பார்த்தோம்னா அர்பனைசேஷன், நகரமயமாதல் வந்து பார்த்தோன்னா முக்கியமான காரணம். இண்டஸ்ட்ரியல் எஃபெக்ட், தொழிற்சாலை கழிவுகள் வந்து பார்த்தோம்னா சொல்கிறோம். ஸ்வேக்ஸ், கழிவு நீர் வந்து பார்த்தோம்னா சொல்லலாம். அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப் இன் இம்ப்ரூவர் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ், வேளாண் நீர் வழிந்தோடல் மற்றும் முறையற்ற வேளாண் நடைமுறைகள் வந்து பார்த்தோம்னா சொல்லலாம். அடுத்து சீ வாட்டர் இன்ட்ரக்ஷன், கடல் நீர் உட்புகுதல் வந்து பார்த்தோம்னா சொல்லலாம். சாலிட் வேஸ்ட், திண்ம கழிவுகள் வந்து பார்த்தோம்னா சொல்லலாம். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நீர் மாசடைகிறதுக்கான முக்கியமான காரணியாக வந்து இருக்குது. அடுத்தது நீடு ஃபார் ப்ரிவென்ஷன் மெஷர், தடுப்பு நடவடிக்கைகளினுடைய அவசியம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்தியா போன்ற நாடுகளில் இது வந்து பார்த்தோன்னா வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் மிகப்பெரிய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். அதாவது வந்து இந்த ஹசார்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா தடுப்பு நடவடிக்கை இல்லை அப்படின்னா ஒரு கண்ட்ரியினுடைய டெவலப் வந்து கண்டிப்பாக வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கும். இது முக்கியமாக வந்து பார்த்தோம்னா ப்ரிவென்ஷன் அண்ட் பிளானிங், தடுப்பு திட்டமிடல் வந்து முக்கியமாக இருக்கணும். ஹசார்ட் ஐடென்டிஃபிகேஷன், இடரை வந்து பார்த்தோன்னா கண்டறிதல், அதே மாதிரி பாதிப்பை வந்து மதிப்பீடு செய்தல் வந்து ரெண்டுமே முக்கியமான ஒன்றா இருக்குது. அடுத்தது டிலையட் ஆக்ஷன் மே இன்க்ரீஸ் த எக்கனாமிக் லாஸஸ், அதாவது தாமதமான நடவடிக்கைகள் வந்து பார்த்தோம்னா அதிகமான பொருளாதார இழப்பை தான் வந்து ஏற்படுத்தும். அதனால் முன் திட்டமிடல் வந்து பார்த்தோம்னா அவசியமான ஒன்றா இருக்குது. இந்த இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு, டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த டிசாஸ்டரை வந்து பார்த்தோம்னா மேனேஜ் பண்ணக்கூடியது முக்கியமான ஒன்றா இருக்குது. முக்கியமாக வந்து பேரழிவு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா 2017 இருந்து பார்த்தோம்னா 10 இயர்ஸில் வந்து பார்த்தோம்னா அதிகமான பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தியிருக்குது. 22,000 பேர் வந்து பார்த்தோம்னா இறந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 20 ஆண்டுகளில் வந்து பார்த்தோம்னா 1998 2017 வரைக்கும் உலகத்தில் வந்து பார்த்தோம்னா 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து மோசமான வானிலை நிகழ்வுகள்னால வந்து பார்த்தோம்னா பாதிச்சிருக்கிறாங்க. இது ஜெர்மன் வாட்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய தனியார் அமைப்பு வந்து வெளியிட்ட உலகளாவிய காலநிலை இடர் குறித்த ஒரு முக்கியமான புள்ளி வரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ஹசார்ட் அப்படிங்கிறத லெசன் வந்து பார்த்தோம். ஹசார்ட் அப்படின்னா என்ன? ஹசார்ட் ஏர் டிஃபைன்ட் இஸ் ஏ பினோமினா தட் பர்சஸ் இன் த பீப்புள் ஸ்ட்ரக்சர் ஆர் எக்கனாமிக் அசஸ்ட் விச் த கேஸ் டிசாஸ்டர். மக்கள் வந்து பார்த்தோன்னா பொருளாதார வளங்கள் அல்லது கட்டமைப்புகளினுடைய அச்சுறுத்தல் கூடிய நிகழ்வுகளை வந்து பார்த்தோம்னா இடர்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நாம் சொல்லலாம். இந்த இடர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. இது வந்து பார்த்தோம்னா நேச்சுரல் ஹசார்ட், ஹியூமன் மேட் ஹசார்ட், சோசியோ நேச்சுரல் ஹசார்ட் அப்படின்னு வந்து 3 டைப்ஸாக வந்து பிரிக்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா நேச்சுரல் ஹசார்ட் அப்படிங்கிறது எர்த்து குவேக், ஃப்ளூட்ஸ், சைக்ளோன் ஸ்டோம்ஸ், ட்ராட்ஸ், லேண்ட்ஸ்லைட், சுனாமி, வால்கனோயிக் எரப்ஷன் இதெல்லாம் சொல்லலாம். ஹியூமன் மேடு ஹசார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ப்ளோரர், அடுத்து ஹசார்டு வேஸ்ட், பொல்யூஷன் ஏர், லேண்ட் அண்ட் வாட்டர், டேம் கொலாப்ஸ், இதில் சிவில் வார்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா டெரரிசம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஹியூமன் மேடு ஹசார்ட்ஸ்னு சொல்லலாம். சோசியோ நேச்சுரல் ஹசார்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய முறையற்ற செயல்களால் வந்து பார்த்தோன்னா இயற்கையில் ஏற்படக்கூடிய ஹசார்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா சோசியோ நேச்சுரல் ஹசார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதான் வந்து பார்த்தோன்னா ஹசார்ட் அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் பார்த்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா எர்த்து குவேக் பார்த்தோம். எர்த்து குவேக் அப்படின்னா நில அதிர்வு, ஃப்ளூட் அப்படின்னா வெள்ளம், ட்ராட் அப்படின்னா வறட்சி, சுனாமி அப்படின்னா ஆழி பேரலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்கனவே பார்த்துக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்கு 2 மார்க் எல்லாம் வந்து பார்த்தோம்னா இதில் ஹோம் ஒர்க்காக வந்து கொடுக்கும்போது ஆன்சர் பண்ணுங்கள். இதுக்கு எதாவது ஆன்சர் தெரில அப்படின்னு நீங்கள் எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.